ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க காக்கி தி பீகார் சாப்டர். ஐயோ சாரி, இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமோ. ஓகே, காக்கி தி பெங்கால் சாப்டர். ஓகே, ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய எமோஷன்ஸ் எனக்கு கதை பார்க்குற மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா வந்து என்னையை பொறுத்தவரை இந்த சீரீஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரீஸ். சரிங்களா? ஏன்னா எண்டிங் கிடையாது. சரிங்களா? நான் ஸ்டார்டிங் மட்டும் சொல்கிறேன். பீகார் சாப்டரும் சரி, இல்லை பெங்கால் சாப்டரும் சரி, மொதல் 5 சீட்டு அந்த சீட்டு முனையில் உட்காந்துருப்பீங்க. டே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க போகிற விதமே சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதை வாட்ச் பண்ணுற விதம், பின்னாடி சுற்றுற விதம். ஏன்னா ரெண்டுமே வந்து கரண்ட் ஸ்டேஜ் நடக்கலை, ஆதி காலத்தில் நடந்தது. ஸோ அப்போ போயிட்டு நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னன்னு தேடிட்டு இருக்கலாம் முடியாது. சரிங்களா? அப்போ இருக்கிறது பூராமே ஃபோன் டேப்பிங் தான். அதுலேயும் ஃபோன் டேப்பிங் தான், இதுலேயும் ஃபோன் டேப்பிங் தான். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீ லிமிட்டட் ரிசோர்ஸஸ், நீ அதுக்குள்ளே வந்து உன் மூளை எங்கிட்டலாம் வேலை செய்யும். அந்த விட்டு டேய் இந்த போலீஸ் துரசிங்கமாக பார்க்கும்போது அட்டிங்க அப்படி காலையில் ஆரம்பிச்சு வரணும், இது என்ன எனக்கு தெரியுமாங்கிற மாதிரி அந்த அந்த இந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அது மட்டும்தான் இந்த ரெண்டுலேயுமே இருக்கும். வேற லெவலில் இருக்கும். ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லாமல் புல்லரிக்கிற லெவலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சீசன் பொறுத்தவரை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. என்ன நம்ம ரிவ்யூ நம்ம இதில் இருக்கும் எப்படின்னு கதை தான் சொல்லி வச்சிருப்பேன் ரிவ்யூங்கிற பேரில். ஸோ இதுலேயே நம்ம அதில் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கதையெல்லாம் ஆமாம், கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஓப்பனிங் சீனில் வரப்போ ஒரு அவசர் வராப்புல. சரி ஓகேப்பா, ரொம்ப நல்ல மைனாக இருக்க, ரொம்ப ட்ராக்டர்லாம் நல்லா இருக்குது. ஊரில் வந்து ஒரு ரவுடி இருக்கான். அதாவது வந்து ஒரு ஒரு தப்பான கிட்னாப், அதில் அவனும் கிடையாது கதை. ஆமாம், அதான் கதை. சரிங்களா? ஸோ வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு தப்பான ஒரு கிட்னாப் ஆயிரும். யாரை கிட்னாப் பண்ணுவான்? ஏன்னா ஒரு சின்ன பையனை கடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய எம்பியும் சிட்டிங் எம்எல்ஏ ஒரு மினிஸ்டரோட பையனை வந்து கடத்திடுவாங்க. டேய் எப்படா கடத்த போச்சு, யாரா கடத்த போச்சுன்னு மிரட்டி, இது பெரிய ஆள் போல. பெரிய ஆள் யாரா எங்கே பையனான்னு சொல்லிட்டு நீ அமைதியாரு, என்னால் பேசிட்டு இருக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக அமைச்சரே சொல்லுவோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தா ஊரில் வந்து பாகா அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய டான் இருப்பான். அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு அவன் என்னன்னாலும் அம்மாக்கா பண்ணுவான், எவ்வளோ பெரிய ரவுடினாலும் கொண்டுருவான், ஆனால் போலீஸ் மேலே வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டீசெண்டான ரவுடி. இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டாங்க, நம்ம கதை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீசெண்டான ரவுடி. அவனுக்கு கீழே 2 பேர் எல்லாம் பார்ப்பான். ஒன்று லெஃப்ட் ஐ, ஒன்று ரைட் ஐன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட் ஐ லெஃப்ட் ஐ தான் கூட்டே வந்திருப்பான். நீ கூட இருந்தா அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கதை. சரிங்களா? சரின்னு சொல்லிட்டு பேச போனால் பார்த்தா அவன் தூக்கி வைக்கவே மாட்டான், வேற ஒருத்தர் தூக்கியிருப்பான். இவனை பிடிச்சானுங்கிறதுக்காக லோக்கல் போலீஸ் செட்டாக மட்டும் வெளியிருந்து போலீஸை உள்ளே போட்டு வந்திருப்பான். சரிங்களா? அவன் வந்து இவனை தான் டார்கெட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே வந்துடுவான். ஏன்னா குழந்தையே வந்துட்டான். சரிவா போவோம் பார்த்தா அடுத்த எதிர்கட்சி இது வந்து நிவேதா நிவின்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன என் பேர்லாம் வருது. சரி ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த புள்ள என்ன பண்ணுவான், மீன் ஆப்போசிட் லீடர் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா, ஒரு மினிஸ்டரோட பையனோடனே உடனே காப்பாற்றிட்டாங்க போலீஸ். ஆனால் இதே சக மனுஷன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் காணாமல் போயிருக்காங்க கடைசி 2 வருஷத்துல மட்டும். யார் கண்டுபிடிக்க போறான்னொடனே 4000 பேர் காணாமல் போயிருக்காங்களா, இல்லாமல் இருக்கு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை பற்றி ஊரில் இருக்க எல்லா தப்பை பற்றி எனக்கு யாராவது டிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து நான் சீக்கிரட்டாக வச்சுப்பேன், சீக்கிரட்டாக கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்லி முடிப்பாப்ல. சரிங்களா? உனக்கு இவன் என்னென்னமோ ரைடு பையன் பார்த்தா நியூஸ் சொல்லி வச்சிருவான், இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி இவன் எடுத்து ஒழிச்சு இவன் போனால் ஒன்றுமே இருக்காது, தோ துஜிப்பின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். உடனே இவன் என்ன பண்ணுவான், ரகசியமாக ஒரு ஆள் வச்சு பிடிச்சும் போது ஒரு ஆள் வந்து சுட்டு கொள்ற மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவான், ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஒரு ஆளை கை வச்சிருவான். ஏன்னா போலீஸை கை வச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பாகா ரொம்ப காண்டாகி சொந்த நம்ம ரைட்டை வந்து அனுப்பிச்சுடுவார். அன்னைக்கே சொன்னேன் பேசாமல் இருக்கான், அந்த போலீஸ்கார மேலே கை வச்சு விட்டுருக்க, அவன் வந்தானே எனக்கு தெரியாது, நீ தான் காரன்னு சொல்லி முடிப்பான். இவன் ஒரு போலீஸ்காரன் அடித்தாலே இவன் பெரிய ஆள் ஆறான் அப்படின்னா வந்து நம்ம ஏன் ஒரு எஸ்பி லெவல் இப்போ வந்து ஸ்பீச் கொடுத்தா அப்படியே நம்ம சிங்கம் அவரை கை வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி ஒரு ஃபன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபன்னுக்கு அப்புறம் இதோட விளைவா, இதோட பின் விளைவா அந்த ஊருக்கு யார் வந்தா, ஸோ அவர் பண்ணுற சில விஷயத்துல யார் யார் மாட்டினா அப்படிங்கிற மாதிரி மீதி எபிசோட்ஸ் போகும். ஸோ அதுதான் இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டேன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடு தான். ஸோ ஒரு எபிசோடே நம்ம சிங்கம் செத்து போயிடுவாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வர புலி வந்து என்ன பண்ணாரு, சிறுத்தை வந்து என்ன பண்ணுச்சு, ஸோ மீதி கதை எப்படி ட்ராவல் ஆச்சுங்கிறது வந்து 5 எபிசோடு வரைக்கும் வெறித்தனமாக செம்ம மாசாக போகும். உங்களுக்கு வந்து பாகாவோட கிளைமேக்ஸ் பாகாவோட ஃப்ளாஷ்பேக் அங்கங்கே வரும். இருந்தாலும் வந்து பிச்சு விட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 5வது எபிசோடு 6வது எபிசோடு வரைக்கும் நரம்பெல்லாம் இருக்கும். 6வது ஏதாவது வழக்கம் போல் சில்லறத்தனமாக முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சாதாரண ரவுடி, ஓகே இஸ் ஒன் ஆஃப் அ டான், ஆனால் இப்போ வந்து சாதாரண ரவுடி மாதிரி தான் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மினிஸ்டர், சரிங்களா, முதலமைச்சர் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அவன் ஜாகிங் போகும்போது போய் சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் முடிக்கிறப்ப வந்து ஓகே சண்முகா, இது அந்த காலம் இந்த காலம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படி தான் இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். ஸோ சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அது அந்த அந்த இடம் மட்டும்.
சம்திங் ஆழ்வா அப்படிங்கிற மாதிரி ஆட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அங்கே மட்டும் லைட்டாக ஒரு மூட் அவுட். மற்றபடி சீரிஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, சான்ஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.